ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சூடான சாப்பாட்டுக்கு காம்பினேஷனோட குழம்பு வச்சுருக்கிறேங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? சொரக்காயும் தட்டைப்பயிரும் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான குழம்பு தாங்க வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டுங்க. இது சொரக்காயும் எடுத்தாச்சு. இந்த சொரக்காயும் தட்டைப்பயிரை வச்சு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், தட்டைப்பயிர் நல்லா கழுவிட்டு இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், தட்டைப்பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியில் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போயே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மசாலா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சொரக்காய் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சொரக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், சொரக்காய் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா சொரக்காயிலே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு சொரக்காய் வந்ததுக்கப்புறமா வேக வச்ச தட்டைப்பயிரையும் சேர்த்துட்றேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்து வச்சு மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்றேன். பாருங்கள், மசாலா சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இப்போ சாம்பார் மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள் இருக்குங்க. அதை நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த தட்டைப்பயிரும் சொரக்காயும் சேர்த்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு தோசைன்னு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் சொரக்காயும் தட்டைப்பயிர் குழம்பும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.